வணக்கம் நண்பர்களே! வாழ்க வளமுடன், நலமுடன், வாழ்க வையகம். ஃபர்ஸ்ட்டு என்னோட நன்றியும், என்னுடைய சிரம் தாழ்ந்த வணக்கத்தையும் நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாருக்கும் நான் சொல்லிக்கிறேன். ஏன்னா, ஒரு 2 மாசத்துல நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா, இன்று ஒரு தகவல் சுதாமா யூடியூப் சேனல் ஒரு 2 மந்த்ஸ்ல ஒரு 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்திருக்கு. நான் ஈவன் நம்ம 5 மந்த்ஸ் ஆரம்பிச்சாலும், இப்போ வந்து ரீசென்ட்டா ஒரு 2 to 3 மந்த்ஸ்ல தான் நல்லா போயிருக்கு. அதுக்கு காரணம் உங்களுடைய ஆதரவும், என் அப்பன் முருகனோட பெருங்கருணையும் தான். ஸோ இதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. ஸோ அதோட இதில் நம்ம சேனல்ல வந்து நிறைய வழிபாட்டு தகவல்கள், கடன் தீர்க்கும் பதிகங்கள், எந்த மாதிரி எல்லா கடவுளுக்கும் போட்டுக்கிட்டு இருக்கேன். இது வந்து பதிகம், அதை விட முக்கியம் ஒரு வழிபாடு. இது நான் செஞ்சிருக்கேன். ஏறக்குறைய வந்து ஒரு ஒரு 8 மந்த்ஸ் 9 மந்த்ஸ் செஞ்சிருக்கேன். இந்த வெற்றிலை தீப வழிபாடு எப்போ செய்யணும் என்ன அதை பற்றின சப்ஜெக்ட் நான் சொல்கிறேன். நீங்க வந்து இப்போ இந்த வழிபாடு எதுக்கு பார்த்தீங்கன்னா, முழுக்க முழுக்க கடன் தான். ஸோ கடன் அடைக்கணும் அப்படின்னு நம்ம முடிவு பண்ணும்போது என்ன பண்ணணும்னா, இதை வந்து ஒரு தேய்பிறையில ஆரம்பிங்க. ஏன்னா நமக்கு தேவை கடன் அடையணும், மொத்தத்தையும் அடையணும். ஸோ நம்ம அப்பன் முருகப்பெருமான்கிட்ட ஒரு விண்ணப்பத்தை வச்சு ஒரு தேய்பிறையில ஆரம்பிங்க. இப்போ நடக்கிறது தேய்பிறை தான், அதனால பிரச்சனையே கிடையாது. ஸோ வர செவ்வாய்க்கிழமை சஷ்டியும் வருது, ரொம்ப நல்ல நாள். அப்போத்துலேருந்து கூட இதை ஆரம்பிக்கலாம். ஏன்னா இதை ஆரம்பிக்கிற நாள் செவ்வாய்க்கிழமை மட்டும்தான். செவ்வாய் ஓரையில் மட்டும்தான் இதை செய்யணும். செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஓரை எப்போ வரும்னா, காலையில் 6லேருந்து 7 வரும். அதே மாதிரி மதியம் 1லேருந்து 2 வரும். அதே மாதிரி சாயங்காலம் 8லேருந்து 9. இந்த 3 வேளையில உங்களுக்கு எது சௌகரியப்படுதோ அந்த நேரத்தில் வெற்றிலை தீப வழிபாடு நீங்கள் தாராளமாக செய்யலாம். வெற்றிலை தீப வழிபாடு நீங்கள் செய்யறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு விநாயக பெருமான் அவரோட ஒரு பதிகம் இருக்கு, அது நான் தனியா தர்றேன். உங்களுக்கு தெரிஞ்ச இல்லை ஓம் கணபதியே போட்டு கூட சொல்லி வேண்டிக்கிட்டு, அப்புறம் உங்க குலதெய்வத்தை மனசார வேண்டிக்குங்க. எனக்கு இந்த வேண்டுதலை நான் தொடர்ந்து செய்கிறேன், இந்த வழிபாடை எனக்கு இதை எந்த ஒரு தங்கு தடை இல்லாமல் எனக்கு நிறைவேற்றி தரணும் சொல்லிட்டு. ஸோ இதுக்கு நம்ம முக்கியமாக என்னென்னா ஷட்கோண கோலம் தான் போடணும். முக்கியமாக ஓம் நடுவில் போட்டு சரவண பவ, இப்போ படத்தில் காமிச்சிருக்கு பார்த்தீங்களா, இந்த மாதிரி நீங்கள் போடணும். ஒவ்வொரு ஸ்டார்ஸாக போடணும். 2 மெத்தடில் நீங்கள் தீபம் ஏற்றலாம். வெற்றிலை தீபம் நான் வந்து சஷ்டிக்கு எப்படி ஏற்றணுங்கிற ஃபோட்டோவும் காமிச்சிருக்கேன். இதுதான் நான் வந்து போன வருஷம் இந்த மகா கந்த சஷ்டி இருக்கு இல்லையா, தீபாவளி அப்போ ஒட்டி வர அந்த 7 நாளுக்கும் பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு நாளும் சால முதல் நாள், 2ஆம் நாள் ரா, 3ஆம் நாள் வா, 4ஆம் நாள் நா, அப்புறம் 5 பா வா, இப்படி சரவண பவ ஒவ்வொன்றில் எழுதிட்டு நடுவில் வந்து ஒரு வேல் வச்சு, வெளியில் வேல் வச்சு பூஜை பண்ணிட்டு இருந்தேன். அந்த கந்தர் சஷ்டி கந்தர் விளக்கு இருக்கு பார்த்தீங்களா சென்ட்ரா, அது வந்து எப்பவுமே நெய் தீபம் ஏற்றுவேன் நான். முருகருக்குனே விளக்கு. இன்னொன்று நீங்கள் வச்சுங்க, இப்போ நீங்கள் கடவுள் எல்லாருக்கும் விளக்கு ஏற்றுறீங்கன்னும் போது ஒரே விளக்க பர்மனெண்ட்டாக வச்சுக்காதீங்க. இப்போ முருகரை அவருக்குன்னு ஒரு விளக்கு வச்சுக்கோங்க. அதே மாதிரி அகல் விளக்கு எப்பவுமே வச்சுங்க. வீட்டில் புதுசாக ஏற்றுறீங்களா, ஒரு அகல் விளக்கு எப்பவுமே அகல் விளக்கு ஏற்றிக்கோங்க. வழக்கமாக ஏற்றுறது இல்லாமல் தாங்க இது கணக்கு. வழக்கத்தோடு இதை கணக்கு பண்ணாதீங்க. இது வந்து ஒவ்வொரு இதுலேயும் வந்து நீங்கள் ஒவ்வொரு நாளும் விளக்கேற்றலாம். ஆனால் இப்போ நம்ம செவ்வாய்க்கிழமை நாம் போடுற பதிவு என்னென்னா இதுதான், வெத்தலை தீபம். முதல்ல என்ன பண்ணுங்க, வெத்தலை நல்லா ஓட்டை இல்லாத நல்ல வெத்தலையாக பார்த்து எடுத்துக்குங்க. அந்த வெத்தலையோட நுனி பகுதியில் வந்து மஞ்சள் குங்குமம் தடவணும். நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. நல்ல வெத்தலையாக எடுத்து நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. நுனியில் வந்து மஞ்சளும் குங்குமமும் தடவிட்டு செய்யும்போதே மனசில் உங்களுக்கு ஓம் சரவணபவா ஓம் சரவணபவான்றது சொல்லிக்கிட்டே இருக்கணும் நீங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா, அந்த காம்பு இருக்கும் இல்லையா, அந்த காம்பை எல்லாத்தையும் பிச்சிருங்க. காம்பை மட்டும் பிச்சு இந்த விளக்குல உள்ள போட்டுருங்க. அது நீங்கள் எரிய வைக்கும்போது உங்களுக்கு ஒரு நல்ல மனம் வந்து வரும். இது இப்போ நான் செஞ்சுருக்கேன் பாருங்கள். எங்கள் வீட்டில் இது எப்போ செஞ்சேன்னா வைகாசி விசாகத்துக்கு செஞ்சேன். ஏன்னா வைகாசி விசாகத்தில் வந்து முருகன் வந்து 6 தீப்பொறியாக வந்து 6 தாமரையில் வந்து உதிச்சார். ஓகேங்களா, அதோட நினைவாக தான் நம்ம 6 வெத்தலையை நம்ம ஏற்றுறோம் முருகருக்கு. இது வந்து முருகருக்கு நல்ல வழிபாடு. இதை நீங்கள் தொடர்ந்து செய்யுங்க. கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றம் வரும். ஏன்னா எனக்கு நல்ல மாற்றம் வந்தது. இதோடு சேர்ந்து சில முக்கியமான பதிகங்களும் கொடுத்துருக்கேன். அவரை சரணாகதி அடைஞ்சு அதே மாதிரி வறுமை போக்குற பதிகமும், அதுக்கப்புறம் வந்து நம்ம தலையெழுத்தை மாற்றக்கூடிய பதிகம். ஏன்னா இப்போ நம்ம செய்யறதே கடன்ற ஒரு தலையெழுத்து பிரச்சனையில் உட்காந்து நம்ம தலையை பிச்சுக்கிற பிரச்சனையில் உட்காந்துருப்போம். அப்போது அந்த தலையெழுத்தை மாற்றக்கூடிய சக்தி நம்ம முருகருக்கு தான் இருக்குது. இதில் 3 பதிகத்தை தான் கொடுத்துருக்கேன்.
உன்னை ஒழிய ஒருவரையும் நம்புகிறேன், பின்னை ஒருவரை யான் பின் சில்லேன், பன்னிருக்கை கோலப்பா, வானோர் கொடியவனை திருத்தருளும் வேலப்பா, செந்தில் வாழ்வே. உன்னை ஒழிய ஒருவரை நம்புகிறேன், இதுதான் முக்கியம். உன்னை தவிர எனக்கு எதுவுமே வழி இல்லைன்னு அவர்கிட்ட சரணாகதி அடைஞ்சு இந்த வேண்டுதலை வையுங்க. அதே மாதிரி நீங்க செய்யும் இது அடுத்தது 2 நம்மளோட தலையெழுத்தை மாத்திர முக்கியமான பதிகம் பிரம்மன் எழுதுனது. சேல்வட்டழிந்தது செந்தூர் வயல்பொழில் தேம்கடம்பின் மால்பட்டழிந்தது பூங்கொடியார் மனம் மாமயிலோன் வேல்பட்டழிந்தது வேலையும் சூரனும் வெற்பும் அவன் கால்பட்டழிந்தது இங்கு என் தலைமேல் ஐயன் கையெழுத்தே. என் தலைமையில ஐயன்னா பிரம்மா. பிரம்மா எழுதின கையெழுத்தை மாற்றக்கூடிய சக்தி ஒருத்தனுக்கு மட்டும்தான் இருக்குன்னு அருணகிரிநாதர் சொல்றது. இது முக்கியமானது என்னன்னாக்கா கந்தர் அனுபூதியில் நம்ம வறுமையை நீக்கிற பதிகம். படிவும் தனமும் மனமும் குணமும் குடியும் குளமும் குடிபோகியவா அடியந்தம் இலாயில் வேலரசே மிடி என்று ஒரு பாவி வெளிப்படினே. மிடினா வறுமை. என்கிட்ட இருக்கிற அந்த வறுமையை வெளியில ஏத்து தள்ளு என்கிட்ட இருந்து அப்படின்னு சொல்லிட்டு அருணகிரிநாதர் முருகப்பெருமான்கிட்ட சொல்றார். இந்த 3 முக்கியமான பதிகத்தை பாராயணம் பண்ணுங்க. வெத்தலை தீபம் ஏத்துங்க. தொடர்ந்து செவ்வாய்க்கிழமை ஏத்திட்டு வாங்க. நல்ல மாற்றம் இருக்கும் உங்களுக்கு. இந்த பதிவும் கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி ஒரு இது வச்சுக்குங்க. சாமிக்கு ஏத்துறீங்கன்னா எப்பவுமே அவருக்கு நெய்வேத்தியம் வச்சு எந்த ஒரு வழிபாடு இருந்தாலும் நெய்வேத்தியம் ஒரு சின்னதா ஒரு நாட்டு சக்கரை போட்டு இது ஏலக்காய் தட்டி போட்டு ஒரு பால் கூட வச்சுங்க. வெத்தலை பாக்கு வச்சுக்குங்க. நல்ல சூடம் காமிங்க. வீட்டு ஃபுல்லா சாம்பிராணி போடுங்க. தீய சக்தியில வெளியில போகும். கண்டிப்பா இந்த வழிபாடு பண்ணுங்க.